பாகிஸ்தானுக்கு பதறியவர்கள் நாகை தமிழர்கள் மீதான தாக்குதலுக்கு கள்ள அமைதி காப்பது ஏன் கொந்தளிக்கும் சீமான். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொடூர தாக்குதல். பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பதறி துடித்தவர்கள் இலங்கை தாக்குதலுக்கு கள்ள அமைதி காப்பது ஏன் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை அருகே கடந்த 2/5/2025 அன்று நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வெள்ளப்பாளையம், கோடியக்கரை, செருதூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த ஆனந்த், முரளி, சாமிநாதன், வெற்றிவேல், அன்பரசன் ஆகிய 5 மீனவ சொந்தங்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவர்கள் உடைமைகளை பறித்தது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு மீனவர்களை காக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுகளின் தொடர் அலட்சிய போக்கு வன்மையான கண்டித்துக்குரியது என்று கூறியுள்ளார். இத்தனை காலமும் இலங்கை கடற்படையால் கொடுந்தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட தமிழ் மீனவர்கள் மீது இப்போது புதிதாக இலங்கை கடற்கொள்ளையர்களும் தாக்குதல் நடத்த தொடங்கியிருப்பது தமிழ் மீனவ மக்களுக்கு இன்னும் ஒரு பேரிடியாக அமைந்துள்ளது. இத்தனை குறுகிய கடற்பரப்பில் இலங்கை இந்திய கடற்கரைகளை கடந்து தமிழக மீனவர்கள் தாக்கிவிட்டு இலங்கை கடற்கொள்ளையர்கள் எங்கே மாயமாய் மறைந்தார்கள்? தமிழ்நாடு மீனவர்கள் எல்லை தாண்டியதாக விரட்டி வேட்டையாடும் இலங்கை கடற்படைக்கு தன் எல்லைக்குள் உலவும் கடற்கொள்ளைகளை பிடிக்க திறனி இல்லையா, அல்லது கடற்கொள்ளைகளாக வந்தவர்களே இலங்கை கடற்படையினர்தானா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய கடற்படையால் இலங்கை கடற்படையிலிருந்துதான் தமிழக மீனவர்களை காக்க முடியவில்லை, இலங்கை கடற்கொள்ளைகளிடமிருந்து கூடவா காக்கும் திறனில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசும் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசும் தமிழக மீனவர்களை காக்க இனியேனும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்துகிறேன். அதோடு பாதிக்கப்பட்ட 5 மீனவ சொந்தங்களுக்கும் உரிய மருத்துவம், துயர் துடைப்பு உதவிகளை செய்து தர வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.